இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். I would like to thank our greetings to all of you in the name of our Lord and Savior Jesus Christ. போதும், கரெக்ட். பக்கத்தில் கைப்பிடிச்சு ரொம்ப அழகாக இருக்கீங்க. Hold your neighbor's hands and say, you are looking so beautiful. கீழ்ப்படிந்தவங்களுக்காக ஸ்தோத்திரம். பக்கத்தில் கை கொடுங்க. We thank for all the one who obeyed and did it. நல்லா கொடுங்க. Hold the neighbor's hands. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. You look so beautiful. சரி, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு தான், இல்லைன்னா நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பயமாக இருக்கு. சரியா? சரி. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். Unwanted talk, it will spoil out the fellowship that we have. ஆங்கிலத்தில் அது பேட் கம்பேனியன்ஷிப், பேட் கம்பெனி என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் அது கூடாத சேர்க்கை, பேட் கம்பெனி என்று நம்ம பொருள் கொள்கிற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அப்படியே கொஞ்சம் நம்ம மாற்றி போட்டோம்னா நல்ல ஐக்கியங்கள் நம்மை உருமாற்றுகிறதா இருக்கிறது. Amen. But we'll take it on the opposite way. A good fellowship actually builds our spiritual life. நம்மை உருமாற்றுகிறதா இருக்கிறது. It will transform our life. புரிந்தால் தோத்திரம். உருமாற்றுகிறது. ஆமாம். ஏன்னா எனக்கு 49 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 49 ஆண்டுகளில் முதல் முறையாக இப்படி ஒரு தோற்றத்தில் நிற்பது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வேஷ்டி கட்டினது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போது இப்படிப்பட்ட நல்ல ஐக்கியங்கள் நம்மை மாற்றுகிறது. ஆமாம். அதனால் பாஸ்டரை எங்களுக்கு நண்பராய், ஒரு நல்ல தகப்பனாய், தோழனாய் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். Amen. I would like to thank the Lord for giving us a wonderful pastor as a good friend, a mentor, and as a father unto us. பாஸ்டர் எங்களை அழைத்தாங்க, அதற்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And he invited us, and I want to thank the Lord for his invitation. ஒரு சபைக்கு பாஸ்டராக இருப்பது எளிதான காரியம். Being a pastor to a church is easy. ஆனால் ஒரு மந்தைக்கு அல்லது ஒரு சபைக்கு தகப்பனாக இருப்பது என்பது அரிதான காரியம். But it is very hard to be a father unto a congregation or church. உங்கள் சபைக்கு பாஸ்டரை அல்ல, வயதில் குறைவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை ஆண்டவர் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். So I would like to thank the Lord that God has given us our church. Even though he is young in his age, he has been a wonderful father unto us. இப்படிப்பட்ட சபையில் நாங்கள் நிற்பதை பாக்கியமாக கருதுகிறோம். We consider it as a privilege to stand amidst all these people in this church. எங்கள் அன்போடு அழைத்து நான் பேசுகிற தடுமாற்றங்கள் காரியங்களையும் கேட்டு ரசிக்கிற புஷ்பராஜன் எனக்கும் நன்றி. சரி, சபையாருக்கும் நன்றி. I would like to thank Pushparaj Anna as well as the church. தடுமாறனா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும். நேற்று CJPங்கிறதுக்கு CPJன்ட்டு போயிட்டேன் நான் பாட்டுக்கு. ஆமாம். ஸோ அதனால் உங்களோடு கூட இந்த 2 நாட்கள் இருந்தது மிகவும் மகிழ்ச்சி. It's a wonderful time that God has helped me to be with you in the last 2 days. அபியக்காவுக்கும் நன்றி. அவங்க சண்டே கிளாஸ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களை மிக அழகாக கவனித்து கொண்டார்கள். நாங்கள் வீட்டில் இருந்த மாதிரி தான் இருக்கிறோம். I would also like to thank Abhiyaka for the wonderful hospitality that she gave unto us so that we felt as if we were in our home. அதேபோல் நல்ல நண்பர்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். சில்வன் பிரதர், நம்ம சகோதரர்களை ஜான் பிரதர், மெல்வின் பிரதர், மில்டன் பிரதர், எல்லாருக்காகவும் இந்த ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். I would like to thank that Lord has given us wonderful brothers in Christ, that Melvin Anna, Milton, John Anna and all of us. பால் அண்ணா, ரமேஷ் அண்ணா, எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாட்டை மிஸ் பண்ணிட்டோம். மதியம் சார். அதே போல் எங்கள் திருச்சபையில் நான் எதிர்பார்க்காத ஒரு காரியம், ஸ்டீஃபன் மல்லியா அவங்க வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்த்தி வரவேற்கிறோம் 2 பேரையும். I would like to welcome Stephen and Akka for coming over. It was unexpected, but I'm so happy to see them over here. நான் உங்களுக்கு புது செய்திலாம் இல்லை, ஏன்னா இங்கே அப்படிலாம் சொல்ல முடியாது.
ஒரு ரிமைண்டர், அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்கு அறிந்த சத்தியங்களை ஞாபகப்படுத்துகிறேன். So I'm not going to preach something new today because I know this church. I would like to remind certain things from the truth of the word. நேற்றைய தினம் இன்றைய கால திருச்சபைக்கு தேவையான அர்ப்பணிப்பு என்கிற தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். So yesterday I have shared the word of the Lord on the title, the dedication the church needs today. நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு தந்தார் என்கிற சாட்சியை விட, so rather than having a testimony saying that I prayed and the Lord granted it unto me, நான் விரும்பினேன் தேவன் எனக்கு அதை தந்தார் என்கிற சாட்சியை விட, rather than having a testimony saying that I desired it and the Lord granted it unto me, தேவன் விரும்பினதை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற சாட்சியே மேன்மையானது. Amen. It is always best to have a testimony that God desired and I was given that. Hallelujah. Hallelujah. ஏன்னா நான் ஜெபித்தேன், நான் விரும்பினேன், அதை எனக்கு தேவன் தந்தார் என்று எல்லாராலும் சாட்சி சொல்ல முடியும். All of us can give a testimony saying that I prayed for this or I desired this and the Lord granted it to me. ஆனா எல்லாராலையும் சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. என்னன்னா தேவன் விரும்பினதை நான் பெற்றுக்கொண்டேன் என்பது. But I'm not sure whether all of us can make this statement that the Lord desired, the one that he wills, I have received it. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாட்சி சொல்ல முடியும். நாங்கள் தண்ணி கேட்டோம், தண்ணி தந்தார். நான்வெஜ்ஜு கேட்டோம், நான்வெஜ்ஜு தந்தார். அதை கேட்டோம், இதை கேட்டோம், எல்லாம் கேட்டோம். ட்ரெஸ்ஸு பழசாகலை, ஷூ பழசாகலை, வியாதி இல்லை, கால் வீங்கலை, எல்லாராலையும் சொல்ல முடியும். So all the people of Israelites in the wilderness, they can give a testimony that we asked for water and the Lord provided. We asked for food and the Lord provided. Everything that we asked, the Lord provided. Our dress, our sandals, everything were brand new. We didn't have any sickness, our feet were good. So they can give such a wonderful testimony. ஒரு இஸ்ரவேலனை கூட்டி இன்னைக்கு இங்கே சாட்சி சொல்ல சொன்னோம்னா அழகாக சொல்லிடுவான். நான் எதெல்லாம் கேட்டனோ அதற்கு மேலே ஆண்டவர் தந்து என்னை ஆசீர்வதித்தாருன்னு. If we call out an Israelite today and ask him to share his testimony today, ask him to share right now, he can give a wonderful testimony saying that whatever I asked, the Lord granted more than that. ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறான்டா, அல்லது அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோன்னு வைப்போம், தேவன் விரும்பினதை நீ பெற்றுக்கொண்டியா அப்படின்னா அது கேள்விக்குறி. But if we ask another question to the Israelite, have you received what the God desired, that is a question mark. நாளை படித்த ஒரு காரியம், they wanted so much they forgot. அதாவது விரும்பினார்கள், தங்களுக்கென்றே விரும்பிக்கொண்டு தேவன் என்ன விரும்பினார் என்பதையே மறந்து போகும் அளவிற்கு இந்த விருப்பம் மேலோங்கி நின்றது. So I read this some long time back that all these people, they wanted it, all that thing they wanted is to get something from the Lord and they forgot what God wanted from them. ஆண்டவர் அவங்களை குறித்து சொல்கிற காரியம், இந்நாள் வரைக்கும் கேட்கத்தக்க காதுகள், உணரத்தக்க இருதயம், காணத்தக்க கண்கள் நான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. The sad thing that the Lord says about the Israelites is they do not have a heart that understand, they do not have an ears that hear, they do not have an eyes that see, and the Lord says I have not given it. உபாகமம் 29:4 நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். We can read this in Deuteronomy 29 verse 4. காணத்தக்க கண்கள், கேட்கத்தக்க செவிகள், உணரத்தக்க இருதயம், இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. God has not given them a heart that understands, and eyes that can see, and ears that can hear until this day. ஆகவே நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஒரு காரியம், சத்திய வசனங்களை அறிந்து கொள்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. The great privilege that the Lord has given unto us is, as a church, God has provided us and granted us the ability to understand His word. அதான் நேற்று சொன்ன ability to understand the spiritual things, it is a gift of God.
தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனுடைய திருவசனத்தின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு இருதயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு திருச்சபையாய் நாம் இருக்கிறோம். God has given us that privilege as a church to receive this blessing. தொடர்ந்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற திருச்சபை இன்னும் இப்படிப்பட்ட காரியங்களில் வளர வாழ்த்துகிறேன். I would like to congratulate, I would like to share my heartfelt applause that as you enter into this 4th year, may God lead you in much more. ஹல்லேலூயா. Hallelujah. எஸ்ரா ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளவும் கைக்கொள்ளவும் அதை கடைபிடிக்கவும் அர்ப்பணித்திருந்தார். Ezra had dedicated himself to study the word, to obey the word and to teach the word. ஸோ அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல் அல்ல, அர்ப்பணிப்பு சபைக்கு தேவை. We need to have that kind of a dedication. It is not just in surrender, but a dedication for that. சரண்டருங்கிறத விட கமிட்மெண்ட். எல்லாருமே நம்ம கமிட் பண்ணிடுவோம், ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான டெடிகேஷன் நம்ம எல்லாருக்கும் தேவை. Apologies, commitment would be the right word. We all can commit a lot of things to the Lord, saying that, yeah, Lord, I will do this, I commit this, I commit this. But what is really needed today is, Lord, I am dedicated to do this. சத்துருவின் வஞ்சனைகளுக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமே ஆனால், சத்துருவை ஜெயிக்க வேண்டுமே ஆனால், கள்ள உபதேசங்களை இனம் கண்டு கொள்ள வேண்டுமே ஆனால், தேவனுடைய வசனத்தை நாம் நன்றாக கற்று அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். If we need to know the deception of the enemy, if we need to overcome the enemy, if we need to understand the wrong doctrines that is penetrating into the church, we need to know the word. 168 மணி நேரம் நம்மை ஏமாற்றுவதற்காகவே செயல்படுகிறவன் சாத்தான். The enemy, the Satan works 168 hours to ensure that we are deceived. நம்ம ஏமாற்றுவதற்காகவே மாத்திரம் 168 மணி நேரம் ஓய்வில்லாமல் அவன் சுற்றித் திரிகிறான். He works tirelessly without taking any rest, and he roams all over the world with only motive is to ensure that we are deceived. அப்படி நம்முடைய எதிரி நமக்கு எதிராக செயல்படும் போது இந்த வேதத்தை ஒரு நாளில் 10 நிமிட கிளான்ஸ், 10 நிமிடம் அப்படி ஒரு பார்வை பார்த்தால் நம்முடைய ரினியூட் மைண்டை பாதுகாத்து கொள்ள முடியுமா? If the enemy works tirelessly in such a manner, but what we do is we take a glance over the scriptures for 10 minutes a day, and we think that this 10 minutes glance will help us to protect the renewed mind. Is it possible? பாஸ்டர் ஜான் பைப்பர் அவர்களுடைய வார்த்தைகள் இவைகள். This is how Pastor John Piper says it. சாத்தான் 168 மணி நேரம் ஒர்க் பண்ணுறான் நம்மளை ஏமாற்றுவதற்கு. நம்ம ஒரு நாளில் 10 நிமிஷம் மாத்திரம் இந்த வேத வசனத்தை பார்த்து விட்டோம்னா அவனுக்கு எதிராக நம்ம பாதுகாத்து கொள்ள முடியுமா? நம்முடைய மறுரூபமாக்கப்பட்ட மனதை பாதுகாத்து கொள்ள முடியுமா என்று அவர் கேட்கிறார். So John Piper puts out this question. The enemy works 168 hours tirelessly without any rest to ensure that we fail. But we take 10-minute glance on the scriptures on each day, and is it enough to overcome the enemy? Is it enough to protect the renewed mind that God has given unto us? ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நாம் கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம், அதை மற்றவர்களுக்கு கடைபிடித்ததை உபதேசிப்போம். So what we need to do is let us learn the word, let us study the word, let us practice the word, let us obey the word, and whatever we practice it, let us teach unto others. ஏன் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு என்றால் கடைசி காலத்தில் சுவாபத்தில் மாற்றமடையாத ஒரு பெருங்கூட்டம் சபையை நிரப்பத்தான் செய்யும். Why this dedication is needed today? Because in the last days we are having a huge group of people inside the church without a life being transformed. அப்படிப்பட்ட கேடுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமே ஆனால் நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும். If we have to be set apart and not get caught in this evil, we need to know the scriptures. The scriptures that we have in our hand is the only way to save us. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் அது பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. All scriptures are God breathed, and all these scriptures are good for correction, reproof, rebuke, and train every man in a godly way. அது நம்மை கடிந்து கொள்ளட்டும். Let it convict us. நம்முடைய முரட்டாட்டங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கட்டும். Let the Bible reveal the rebellion that is there in our hearts. நம்மை சீர்படுத்தட்டும். Let it correct us. நம்மை படிப்பிக்கட்டும். Let it teach us. நம்மை ட்ரெயின் பண்ணட்டும். அது நம்மளை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வேத வசனங்களுக்கு நேரான ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுவதாக. So may God help us to have such a dedication towards this word of God, and may that dedication be grow each and every day. So இன்று காலையிலே நேற்றைய தினம் நான் சொன்னேன், இன்றைய கால திருச்சபைக்கு தேவையான அர்ப்பணிப்பு. So yesterday I shared about this, the dedication the church needs today. So இன்றைய கால திருச்சபைக்கு தேவையான அபிஷேகம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். Today I would like to share about the anointing that the church needs today. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ஜெபம் முடிஞ்ச பிறகு உங்களை ஒரு அபிஷேகத்தில் நடத்தி இங்கே இருக்கிற சேரெல்லாம் தள்ளிவிட வைக்க மாட்டேன். So I would not ensure that after the message I do something and make you to fall out from here and all the chairs to fall off. சேரை தள்ளி விடுவதும் கீழே தள்ளி விடுவதுமான அபிஷேகம் சபைக்கு தேவையில்லை. So the church does not need the anointing that will make a person to fall or the churches to fall. ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கணும். Hallelujah. ஆமாம், சரி. அதனால் அப்படிப்பட்ட அபிஷேகம் அல்ல. That is not the anointing. கட்டுக்களை உடைக்கும் அபிஷேகம். It's an anointing to break the ties. நமக்கு தேவையான அபிஷேகம் சாபங்களை முறிக்கும் அபிஷேகம். The anointing that we need is to break the curses. புஷ்பராஜன் ஒரு மாதிரி பார்க்காங்க, அது தேவையில்லை. So that is not what is needed today. நம்ம பாடினது போல சிலுவையில் எல்லாவற்றையும் இயேசு முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். As we sang in the times of worship, Christ has done everything in the cross for us. அப்ப எப்படிப்பட்ட அபிஷேகம் இன்றைக்கு திருச்சபைக்கு தேவை? So what kind of anointing that the church needs today? சபைகளை ஸ்தாபித்த ஒரு தேவ மனிதனுடைய சபைகளுக்கான ஜெபத்தை மையமாய் வைத்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். I would like to talk about a person's prayer, a person who was pioneering and started churches, and this is the prayer he made for the churches that he had built. எபேசியர் 2வது அதிகாரம். Ephesians chapter 2. ஒன்றாவது அதிகாரம். Ephesians 1. 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை உள்ள அந்த வசனங்களிலே பவுலின் ஜெபத்தை பார்க்கிறோம். We can read about the prayer of Paul from Ephesians chapter 1 verse number 17 till 19. நான் தமிழ்ல முதல்ல வாசிக்கிறேன், பின்பு ஆங்கிலத்திலே நாம் வாசிப்போம். எபேசியர் 1வது அதிகாரம் 17, 18, 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் மகா வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். I'm reading from verse number 17. Paul's prayer goes like this. Paul is asking God, the glorious Father of our Lord Jesus Christ, to give you spiritual wisdom and insight so that you might grow in your knowledge of God. I pray that your hearts will be flooded with light so that you can understand the confident hope he has given to those he has called, his holy people who are his rich and glorious inheritance. I also pray that you will understand the incredible greatness of God's power for us who believe him. This is the same mighty power.
வசனங்கள் 3 வசனங்கள் புரிந்து கொள்வதற்கு கருகலாக இருந்தாலும் நான் புரியும்படியாக சொல்கிறேன். இந்த 3 வசனத்தில் பவுலுடைய ரெக்வெஸ்ட் அல்லது விண்ணப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 மாத்திரமே. Maybe when we read it together, it looks as if 3 verses and it is hard to understand. What I would like to do is I would like to split up so that you can easily understand what Paul prays over here. 2 காரியங்களை சபைக்கு தேவன் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Paul is praying that God has to grant 2 things for the church. ஒன்று, the first thing, 17வது வசனத்திலே நாம் வாசித்தது போல, as we read in verse number 17, தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், to give you spiritual wisdom and insight so that you may grow in your knowledge of God. ESV மொழிபெயர்ப்பை பார்க்கும்போது, that the God of our Lord Jesus Christ, the Father of our glory, may give you the spirit of wisdom and revelation in the knowledge of Him. அப்போ ஆவியை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். So the first he prays that he has to give us his spirit. இரண்டாவது விண்ணப்பம், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்கிறார். And second he prays that let the eyes of your hearts be enlightened. ரெண்டே விண்ணப்பம் தான். Only 2 prayer points. ஒன்று, the first thing, அவரை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை சபைக்கு தேவன் தந்தருள வேண்டும். Lord has to provide the spirit of wisdom and of revelation in the knowledge of Him to the church. இரண்டாவது, பிரகாசமுள்ள மனக்கண்களை சபைக்கு தேவன் தந்தருள வேண்டும். Second, the Lord has to provide the eyes of your hearts to be enlightened. பிரகாசமுள்ள மனக்கண்கள் எதற்கு என்பதற்கு தான் ஒரு 3 காரியத்தை பவுல் சொல்லுகிறார். And for what the eyes of our hearts to be enlightened, Paul lists down 3 points in the upcoming verses. So இந்த 2 ஜெபங்களும் மிக மிக, இந்த 2 விண்ணப்பங்களும் மிக மிக முக்கியமானது. These 2 prayer points are very important ones. இப்படிப்பட்ட ஜெபத்தை பவுல் அன்றைய திருச்சபைக்கு ஏறெடுத்தார். அதுவும் பெஸ்ட் திருச்சபை. Paul is making this prayer for the church that he was established on those days. In fact, it was one of the best churches. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ஜெபத்தை சபைகளுக்காக ஏறெடுக்கிறோமா? திருச்சபைகளால் மறக்கப்பட்டு போன ஒரு ஜெபம் என்றே இது சொல்லலாம். So this is like we can call out that this is a prayer that has been forgotten by the church. இந்த ஜெபங்கள் எல்லாம், பவுலுடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி சொல்லலாம்னா சிறந்த ஜெபங்கள் என்று சொல்லலாம். All the prayers of Paul can be termed as some of the best prayers. எப்போ சிறந்த ஜெபங்கள் வெளியே வரும்னா, சரியா தேவையை உணர்ந்திருந்தா தான் சிறந்த ஜெபங்கள் வெளியே வரும். When a wonderful prayer bursts out from a heart is when someone really understands the need of a person. So சபையை குறித்த சரியான தேவை, சபைக்கு என்ன தேவைங்கிறத சரியா உணர்ந்திருந்ததுனால தான் ஒரு சிறந்த ஜெபத்தை பவுல் ஏறெடுத்தார். Because Paul was able to discern and understand what is the actual need of the church, he was able to make out this wonderful prayer. So நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் கடமையா வழக்கமாக இல்லாமல் இருக்கணும்னா, நம்முடைய உள்ளான தேவை அல்லது நம்முடைய தேவை என்னங்கிறத சரியாக அறிந்திருந்தோம்னா நம்முடைய ஜெபங்களும் சிறந்த ஜெபங்களாக இருக்கும். In our life, if the prayers has not to be a formality for namesake prayers, we need to really understand what is the need of my inner man, what is the actual need of mine, and then is when our prayers becomes the real prayers that God needs. Best prayer comes out of strong inward necessity. என்னுடைய உள்ளான மனிதனின் ஆழமான தேவையை நான் அறிந்து கொள்ளும் போதே சிறந்த ஜெபங்கள் உருவாகிறது. ஹalleluya, ஹalleluya. So அப்படி சபையினுடைய காரியங்களை அறிந்த ஒரு தேவ மனிதன் இங்கு ஜெபிக்கிறார். So a man of God who really understood the need of the church is making out this prayer. என்ன அபிஷேகம் சபைக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறார்? What is the anointing that the church needs today? What is his prayer? தம்மை அறிந்து கொள்வதற்கான, மகிமையின் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அல்லது வெளிப்பாட்டையும் அளிக்கும் ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். He prays that you may receive the spirit of wisdom and of revelation in the knowledge of the Father of glory. NIV-ல எப்படி இருக்குதுன்னா, so that you may know him better. ஆங்கில NIV மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது இன்னும் அவரை சிறந்த முறையில் அறிந்து கொள்வதற்காக.
அப்படி அவரை சிறந்த முறையில் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஒரு அபிஷேகத்தை அல்லது ஆவியை சபையாராகிய உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். So Paul says that in order to know him better, in order to grow in the knowledge of him, I pray that may God give you the spirit of wisdom and of revelation. Hallelujah. Hallelujah. மறுபடியும் அந்த 17வது வசனத்தை நான் இதில தான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். அந்த வசனத்தை பார்ப்போம். Let us read this verse number 17 again. நான் வாசிக்கிறேன். எல்லாரும் என்னோடு கூட நீங்க பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். That the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you the spirit of wisdom and of revelation in the knowledge of him. நான் வாசிச்சது சரிதானா? நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொஸ்டின்லாம் கேட்கல, நான் வாசித்தது சரிதானான்னு கேட்டேன். சரிதானா? மறுபடியும் வாசிக்கிறேன். என்னோட எல்லாருமே தமிழ் பைபிள் தான் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைனாலும் தமிழ் பைபிள் இங்கே இருக்குது. வசனம்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சரிதானா? தம்மை பற்றி கிடையாதா? முழிச்சிருக்கீங்க. சரி, தம்மை பற்றி இல்லை, தம்மை அறிந்து கொள்வதற்கு. The word of God is not like this, that the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give you the spirit of wisdom and of revelation to understand about him. But it is written about it, to understand him. Hallelujah. அவரை பற்றி அறிந்து கொள்வது, தேவனை பற்றி அறிந்து கொள்வது வேறு, தேவனை அறிந்து கொள்வது வேறு. Knowing about God is different from knowing God. எத்தனை அருமையான ஒரு ஜெபத்தை ஒரு தேவ மனிதன் ஏறெடுக்கிறார். சபை தேவனை பற்றி அல்ல, தேவனையே அறிந்து கொள்ள வேண்டும். Look at a beautiful prayer a man of God is making for the church. The church is not here to understand about God, but the church is there to understand God. தேவனை பற்றி எல்லாரும் அறிந்து கொள்ள முடியும். To know about God, anybody can do that. ஆனால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமே, ஆனால் தேவன் அளிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அறிந்து கொள்ளவே முடியாது. But if you need to know about God, it is only possible when the Lord provides his spirit, and only through his spirit we can know him. Knowing God. Knowing God. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிச்சயமாய் தேவை. Knowing God, we need the spirit of God. Hallelujah. Hallelujah. தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவையில்லை. To know about God, you don't need an anointing of the spirit of God. ஆமென். ஏன்னா இன்னைக்கு தேவனை பற்றி அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள் எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும், அநேகர் இருக்கிறார்கள். There are so many people today who knew about Jesus Christ, who he is. திருமாவளவன் அவரை பேச சொன்னாலும் இயேசு புரட்சியாளர்ங்கிற தலைப்பில் அழகாக பேசிடுவார். If we call out Mr. Thirumaavalan, he can come and he can speak about Christ as a rebel leader. மதிமுக தலைவர் வைகோ அழகாக பேசுவார். நம்மளை என்னை விடலாம் நல்ல சத்தமாக கத்தி உணர்ச்சி பொங்க பேசுவார். If we call out MDMK leader Vaiko, he can give out a wonderful oratorship about Jesus with his loud eloquency. 2025 ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவில் நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் பேசினார். In 2025 Christmas programs, we can see that our current chief minister giving a speech. யாரை பற்றி பேசினார்? ஜோசப் விஜய் அவர் யோசேப்பை குறித்து பேசினார். So CM Joseph Vijay was talking about Joseph from the Bible. So உலகத்தில் உள்ள அநேகருக்கு இயேசுவை பற்றி தெரியும். So there are many people in the world who knew about Jesus. இயேசுவை பற்றி அறிந்திருப்பதற்கும் அல்லது தேவனை பற்றி அறிந்திருப்பதற்கும் தேவனை அறிந்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between knowing about God or knowing about Jesus and on the other hand knowing God? தேவனை பற்றி அறிந்திருப்பது வெறும் தகவல்களாக மாத்திரமே இருக்கும். Knowing
about God is only the information. வாழ்க்கையை மாற்ற உதவாத குப்பைகள் அவைகள். It will never bring a transformation. It is only a garbage. பாருங்க, நம்ம சொன்ன காரியங்கள் எல்லாம், நான் சொன்ன நபர்கள் எல்லாம் பாருங்க, வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். If you look at all the personalities that I quoted, there is no change in their life. ஆனால் தேவனை ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலே அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்தானே என்றால் அவனுடைய ஜீவியம் மாறாது, முற்றிலும் தலைகீழாக மாறிவிடும். Amen. But if a man really understands God in a personal way and he know God in a way he was supposed to be known, his life will not be just transformed, it will be completely transformed. Hallelujah. Hallelujah. So knowing God will affect, knowing God personally will affect every area of our life. தேவனை நான் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கும் போது என் வாழ்க்கையின் சகல இடங்களிலும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி தான் ஆக வேண்டும். ஆமென். ஆமென். So தேவனை பற்றி அறிந்தவர்கள் தேவனை அறிந்தவர்கள். People who know God and people who know about God. இந்த கால வேளையிலே இதற்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பித்து கொடுத்து, நான் தேவனை பற்றி அறிந்தவனா அல்லது தேவனை அறிந்தவனா, எந்த கூட்டத்தில் இருக்கிறேங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து நமக்கு உதவுவதற்காக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். So on this morning service, I would like to share the differences between knowing God and knowing about God, and through that helping us to understand, introspect our life. On which category do I fall into? Do I belong to the group where I know about God, or do I really know my God? நம்மை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, தேவனை அறிந்து கொள்ள வேண்டியதற்கான அபிஷேகம் எனக்கு, சபைக்கு இன்னும் எவ்வளவு அவசியம் என்று உணர்ந்து பாரப்படுவதற்கும் அதை வாஞ்சிப்பதற்கும் ஏதுவாக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். It is not to put any of us down, but it is to understand where I am, where the church is, how, on what position am I, to know that, so that it will give me a burden to look unto the Lord and ask for His anointing, so that I will be knowing my God. Hallelujah. Hallelujah. ரெடியா இருக்கிறோமா? Are we ready? இப்போவே உங்களை பார்க்கும்போது ஆப்ரேஷன் தியேட்டரில் படுத்திருக்கிறவர்களுடைய முகத்தை போல் இருக்கிறது. ஆமாம், சரி, ஆனால் பயப்பட வேண்டாம்ல. ஆமாம், நம்ம எல்லாம் திருவசனத்தை தியானிக்கிறோம், வாசித்து ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Amen. We are here to meditate the Holy Scriptures, and may the Lord Himself grant us the ability to open our hearts and submit to Him. தேவனை பற்றி அறிந்தவர்கள் என்று சொன்னபோது நான் வைகோவை சொன்னேன், திருமாவளவனை சொன்னேன், விஜயை சொன்னேன். ஆனால் சமீபத்தில் தான் நான் அறிந்து கொண்டேன், அது வெளியே மாத்திரமல்ல, சபைக்குள்ளும் இப்படிப்பட்ட இரண்டு வகையான கூட்டத்தார் இருக்கிறார்கள் என்பதை. When I quoted that there are people who know about God or about Jesus, I called out the personalities of Thirumavalavan, Vaiko and Vijay. But recent days I understood that even inside the church we have a group of people who knew about God. ஆகவே இந்த கால வேளையிலே நான் யாராக இருக்கிறேன்? So on this morning we are trying to understand who I am really. தேவனை பற்றி அறிந்தவனா இருக்கிறேனா, தேவனை அறிந்தவனாக இருக்கிறேனா? Do I know about God, or do I belong to the category of knowing God? மிக மிக அவசியமான ஒரு ஜெபம் இது, அந்த பவுலினுடைய ஜெபம். The prayer of Paul which we read is a very very important prayer. ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தந்தருளி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Hallelujah. Lord, we ask you to provide us the spirit of wisdom and revelation so that I can grow in the knowledge of you. ஹல்லேலூயா. ஏன் இது தேவைன்னா ரெண்டு காரியம் சொல்லுவேன். ஒன்று, சுய ஞானத்தினால நம்மால் அறியவே முடியாது தேவனை. I would say two things why this prayer is very very needed. Because the first thing is, by our self knowledge we can never ever know God. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற உலகம் தேவனை சுய ஞானத்தினால்
அறியக்கூடாதபடிக்கு என்று இருக்கிறது. In 1 Corinthians chapter 1 we can read that the world does not know God by its self knowledge. 21 அல்லது 22வது வசனம் என்று நினைக்கிறேன். I think it's in verse number 21 or 22. 21. It is in verse 21. தேவ ஞான எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். For since in the wisdom of God the world did not know God through wisdom, it pleased God through the folly of what we preach. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சுய ஞானத்தினால தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. A man by his own wisdom can never understand God. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே உனக்கு மாமிசமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தல, பிதா வெளிப்படுத்தினார் நான் யார் என்பதை உனக்கு. That is why Jesus said it to Peter that Peter, it was not by the flesh and blood that you are able to know this revelation, but it is the Father in heaven who revealed this to you. ஆகவே தான் சொல்லுகிறேன், சபைக்கு தேவை ஆவியானவர் தேவை, அவர் அருகிற ஞானமும் தெளிவும் நமக்கு தேவை. That is why I say the church needs the Spirit of God, and the church needs the wisdom and the revelation that the Spirit of God gives. இரண்டாவது ஏன் இந்த அபிஷேகம் நமக்கு தேவைன்னா, the second thing why this anointing is needed to us, because தேவனை தவறாக அறிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. there is a possibility that I can know God in a wrong manner. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியர் சொன்ன காரியம் என் மனதில் ஆழமா பதிந்து விட்டது. Many years back a man of God said this to me and it got imprinted in my heart. அநேகர் தங்கள் கற்பனையின் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். Many people worship a god of their imagination. வேதத்தின் ஆண்டவரை அல்ல, கற்பனையின் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். They don't worship the God of the Bible, but they worship the God of their imagination. மிக மிக உண்மை. And it's a very true. இதை நீங்க உதாரணத்துக்கு பார்க்கணும்னா மத்தேயு 25வது அதிகாரத்தில் தாளந்துகள், ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்த அந்த ஓமையில பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேவன் அறிஞ்சவங்க தான். அந்த ஒரு தாளந்து பெற்றவன் சொல்லுகிற காரியம், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் நீர் கடினமானவர் என்று நான் அறிவேன். So to understand this, we can see about the parable of talents in Matthew 25. All the three people know about their master, the Lord, who gave them the talents and went to a far off land. But the one person who got one talent, he said about the master that you are a hard master who will try to receive things that you have not sown, and you are a cruel master. இன்னைக்கு அநேகருக்கு தேவன் இப்படித்தான் சர்வாதிகாரியா இருக்கிறார். For many people we think that God is like a dictator. நான் காணிக்க கொடுக்கணும்னு பொருத்தனை பண்ணிட்டேன், அப்படி பொருத்தனை பண்ணலன்னா தேவன் என்ன டம்முன்னு அடிச்சிருவாரு. And we say like this, Lord, I have decided and made a vow to give an offering to you, and if I don't do that, God will smash me like this. ஆண்டவர் கம்போடையே என்ன துரத்திக்கிட்டு இருக்கிறாரு. God is coming with a cane behind me. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் இப்படித்தான் மிலிட்டரி ஆபீசரா தான் இருக்கிறாரு. For many people God is like this, like a military officer. நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா அப்ப எப்படி இருக்கிறார் ஆண்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் அப்படிதான் பாக்கீங்களா? So it is like your questioning faces puts in front of me, makes me to think that you are asking me a question, then how is he really about? He is our heavenly father. Hallelujah. அவர் நம் பரம தேவன், பரமபிதா, நம்முடைய அப்பாவா இருக்கிறார். நல்ல கைத்தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். He is a wonderful father. ஆமென். ஆமென். அப்போ தேவனை சரியா அறிந்து கொள்வதற்கும் ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. To understand God in the right way, we need the help of the Spirit of God. இதை நான் சிரிச்சிட்டே சொல்றேன், இப்படி பாதிக்கப்பட்டவங்களோடு கூட அநேக நேரங்களை செலவழிச்சிருக்கிறேன். Maybe I said this in a very casual tone, but I've spent so many hours with the people who got devastated because of their wrong understanding. வேற ஒண்ணுமே இல்லை, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள அப்பா என்று சொல்லி அவங்கள புரிய வைப்பதற்கு பல மணி நேரங்கள். Many hours I have spent just for them to understand this truth that our God is a loving Father. அதனால நம்ம சுய ஞானத்தினால் அறிய முடியாது, தவறாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் தப்பி வைக்கப்படணும்னா சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை.
So there is a possibility that I can know God in an inappropriate manner, or I can never knew God with my own wisdom. So the church needs to have this anointing to know God. நான் தேவனை அறிந்தவனா, தேவனை பற்றி அறிந்தவனா? Do I know about God, or do I belong to the group of knowing God? தேவனை பற்றி அறிந்தவர்களுடைய சில அடையாளங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். I would like to show certain characteristics of people who knew about God. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடம் இருக்குமேயானால் நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். If any of these characteristics that we are going to listen and we fall in any under these things, let's ask God, let's submit our lives to God, and our God is a good Father who is ready to lift us up. தேவனை பற்றி அறிந்தவர்களுடைய அடையாளங்கள், characteristics of people who knew about God. 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 1 Samuel chapter 2 verse number 12. 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. Now the sons of Eli were worthless men, they did not know the Lord. யார் இந்த ஏலியின் பிள்ளைகள்? Who are the children of Eli? அவர்களுக்கு தலைப்பே கர்த்தருடைய ஆசாரியர்கள். Their title is they are the priest of the Lord. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே பணி செய்தவர்கள். They work in the temple of the Lord. கர்த்தருடைய ஆசாரியராய் பணி செய்தவர்கள். They work as a priest for the Lord. ஆனால் அவர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, but the Bible gives this such a testimony about such people that அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. they did not know the Lord. நான் சொன்னேன்ல, கர்த்தரை பற்றி அறிந்த கூட்டம் இன்றைக்கு சபைகளிலே இருக்கிறது என்று. இங்கு நாம் வாசிக்கிறோம், அவர்கள் ஊழியக்காரராக இருந்தார்கள். அப்படி என்றால் கர்த்தரை அறியாமலே, கர்த்தரை பற்றி மாத்திரம் அறிந்து கர்த்தரை அறியாமலே ஊழியத்திலும் கூட காணப்பட முடியும். So earlier I mentioned that even inside the church we have people who just know about God rather than knowing God. When we read this passage, it says that they did not know the Lord. And who are these people? They are the servants of the Lord. And people who know about God, they are not just in the church, people who are even in ministry without knowing God, but just knowing about God, we can even serve. தேவனை அறியாமலேயே ஊழியங்களும் செய்துவிட முடியும் என்பது நமக்கு இந்த வசனங்களின் மூலம் வருகிற எச்சரிக்கை. This verse gives us a clear warning unto us that without knowing God, I can even serve the Lord. தேவனை பற்றி அறிந்து தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறியாமல் இருப்பவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும்? அதற்கு இந்த இரண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். I would like to share few things from these two people's life to understand how will the lifestyle of a man who did not know God personally but only understood or knew about God and served him. 2வது அதிகாரம் 17வது வசனம். Chapter 2 verse number 17. 1 சாமுவேல் 2:17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். 1 Samuel 2:17 says like this: thus the sin of the young man was very great in the sight of the Lord, for the men treated the offering of the Lord with contempt. அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. The sin of the young man was very great in the sight of the Lord. கர்த்தரை பற்றி அறிந்து கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அறியாத மனிதர்களுடைய ஜீவியத்தின் முதல் அடையாளம் அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் மேலோங்கி நிற்காது. The first thing that we can learn about a person who knew about God and did not know God is that in their life they will not have a high standard of holiness.
பரிசுத்தம் காணப்படாது. A holiness will not be seen in their life. பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறதா இருக்கும். The lifestyle of sin will grow more and more. இவருடைய வாழ்க்கையிலே பாவம் எந்த அளவுக்கு பெருகி இருந்தது? So what was the extent of sin that these people had? பேலியாளின் மக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு இவருடைய ஜீவியம் தரம் தாழ்ந்ததாய் மாறிவிட்டது. Their lifestyle had become so worse that they were called as the sons of Beelzebul. 1 சாமுவேல் புஸ்தகம் வரைக்கும் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து 1 சாமுவேல் புஸ்தகம் வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் பேலியாளின் மக்கள் என்பது யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், சமுதாயத்திலே மிகவும் கீழ்த்தரமாய் செயல்படக்கூடியவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு டைட்டில் அது. If you read all the books of the Bible from Genesis till 1 Samuel, the title Sons of Beelzebul is given to the people who live such a scoundrel life in the society. ஆனால் முதல் முறையாக இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே யாருக்கு வழங்கப்படுகிறது என்றால், கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுடைய அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த டைட்டில் சொல்லப்படுகிறது. But when we come to 1 Samuel chapter 2, this is the first time that we see that this title, the sons of Beelzebul, is given to a man who actually were serving the Lord and called by the title as servants of the Lord. அப்படி என்றால் இவர்களுடைய ஜீவியம் எவ்வளவு தரம் தாழ்ந்ததாய் மாறி இருக்க வேண்டும். So we need to understand how worse their lifestyle had become right now. அவருடைய வாழ்க்கையிலே பாவம் பெரிதாய் இருந்தது. The sins have grown abundantly in their life. என்ன பாவங்கள் காணப்பட்டது? What kind of sins? பாலியல் வாழ்வில் தாறுமாறுகள். They had an immoral lifestyle in sexuality. பெண்கள் விஷயத்திலே தாறுமாறான காரியங்கள். When it comes to the matters of women, they were not right. காணிக்கை விஷயத்திலே தாறுமாறுகள். When it comes to the matters of offering, they were not right. தகப்பன் சொன்ன காரியத்தை அசட்டை பண்ணின விஷயம். They were disobedient to the words of their father. இப்படி अनेक காரியங்கள் காணப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We can read many things being listed over here. Brothers and sisters, எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் இந்த காலை வேளையில யோசித்து பார்ப்போம். Can we think about this on this morning today? தேவனை பற்றி அறிந்திருந்தால் என் வாழ்க்கையில பரிசுத்தத்துல வளர்ச்சி இருக்காது. If I know about God, there will not be an increasing growth of holiness in my life. தேவனை அறிந்திருந்தால் என் ஜீவியம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கும். Amen. But if really personally, if I can know God, if my life has been a growth of knowing God, then there will be an increase, and daily increase of my holiness unto the Lord. பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளுகிற உலகத்தில் அல்ல, அதை எடுத்துக்கொள்ளுகிற சபைகள் நிறைந்திருக்கிற ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are currently living in a society. Our society is not in a state that they normalize the sin, but it has grown to a level that the church is normalizing the sin. ஆண்டவர் நல்ல ஒரு திருச்சபையிலே நம்மை நிறுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தை தேவன் பார்க்கும் வண்ணமாய் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. May God give us the grace to see the sin in the way that he sees it. ஆண்டன் வந்தார், விபச்சார பாவத்தில் விழுந்து விட்டார் அப்படின்னா என்ன செய்வோம்? ஆஹா, இங்கே வந்து என்னெல்லாம் பேசினா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்கும் இல்லை? Maybe if he's here that brother, he came and he preached, but he fall into adultery, we will be like, one side will be surprised, hey, what the things that he preached, but what happened to his life? On the other side, it will be a shock unto us. அப்படி நான் விபச்சார பாவத்தில் விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்ட அதிர்ச்சி அடைஞ்சா உலக மனுஷருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. If we are going to have a shock by listening to a man falling into adultery, then there is no change between a worldly man and a godly man. அப்ப எது உண்மையான விபச்சாரம்? Then what is the actual adultery? இச்சையோடு ஒரு பெண்ணை பார்த்து விட்டாலே அவளோடு நான் விபச்சாரம் இருதயத்திலே செய்தாயிற்று. If I look over a woman in a lustful manner, that itself is that I have committed adultery with her in my heart. ஒரு ஊழியர் சொன்ன காரியம், 5 செகண்ட் இச்சையை தூண்டுகிற ஒரு பெண்ணின் படத்தை பார்த்து விட்டால் நான் போய் முழங்காலிடுகிறேன். So this is an ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறேன்.
இன்றைக்கு நான் விபச்சாரம் செய்து விட்டேன் ஆண்டவரே. So this is something that I heard from a man of God. He said like this: if I looked over a woman lustfully for 5 seconds, I will go to my room on my knees, I'll cry unto the Lord, saying that, Lord, I have committed adultery today. அந்த அளவுக்கு நான் வளரவில்லை என்றாலும் அப்படிப்பட்ட உணர்வுகளை இந்த நாட்களில் அதிகமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்ல முடியும். தேவன் எனக்கு தருகிறார் என்று சொல்ல முடியும். Though I have not grown to that extent of what I have heard from him, I can say that the Lord is giving me the grace to grow in a heart to avoid all these things. ஏன் இதை சொல்றேன்? Why I am saying this? பாவத்தை தேவன் பார்க்கும் வண்ணமாய் பார்க்க பழகிக்கொள்வோம். We need to learn to look at the sin the way our God sees it. ஆண்டன் இங்கிருந்து கிளம்பும் முன் சில்வானை குத்தி கொன்று விட்டார். Pastor, when he left here, he stabbed Silvan. கொலை செய்து விட்டார். He killed Silvan. என்ன செய்வோம்? So what will we do? அட கொலைகார பாவியே. ஆமா. We'll say murderer. ஆச்சரியப்படுவோம். We'll be shocked. பைபிள் எதை கொலைன்னு சொல்லுது? But what does the Bible talks about murder? கோபத்தோடு கூடிய வார்த்தை இல்லை, ஆங்கர். அது ஒரு லெட்டர் தான் மிஸ் ஆகுது டேஞ்சருங்கிறது. The words that comes out from an angry heart, and even if you look at the word anger and danger, it's only one letter it's missing. யார் மேலேயே அது பகையாக இருந்தேன்னா நான் கொலைகாரனா இருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. Bible says if I have a grudge against someone, then I am a murderer. யார் மேலே எனக்கு பகை இல்லை, என் இருதயம் தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தமிழில் தான் சொன்னேன், அவர் இங்கிலீஷில் கூட சொல்லலை. அது எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்நிய பாஷையாக பேசினேன், இல்லை அதுவும் செய்யலை. சரியா, என் இருதயத்தில் பகை இல்லை, நான் தூய்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் யாரும் கொலைகாரர்கள் இல்லை என்றால் அனைவரும் தேவனுடைய பார்வையில் ஆமாம் கொலை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். If we can say that I do not have anger in my heart against anyone, then we can raise our hands, our holy hands, and say thank you the Lord with a shout hallelujah. If we are able to do that, then in the eyes of the Lord we are not a murderer. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா தேவன் பார்க்கும் வண்ணமாய் பாவத்தை பார்க்க பழகிக்கொள்வோம். ஹல்லேலூயா. Hallelujah. Why I am saying all this thing is because we need to learn to look sin in the way our God sees it. உண்மையாக தேவனை நம்ம அறிய நம்முடைய வாழ்க்கையில் பாவம் குறைந்து கொண்டிருக்கும், பரிசுத்தம் பெருகும். The more we keep on knowing God, the less the sin that is there, the less will be the sin in our life. அல்லது வெறுமனே தேவனை பற்றி அறிந்த ஒரு நபராக இருப்பேனேயானால் என் வாழ்க்கையில் பாவம் பெருகி கொண்டிருக்கும். But if I am a person who only knew about God, then my lifestyle of sin will keep on growing. ஸோ முதல் காரியம் பரிசுத்தம். அவருடைய தேவனை பற்றி அறிந்தவர்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படாது. The first thing that we can learn is the person who knew only about God, there will be no holiness in his life. ரெண்டாவது, Second, அதே அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 16வது வசனம் 25வது வசனம். the same chapter in 1 Samuel chapter 2 verse number 16 and 25. 25ல கடைசி பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். Let me read verse number 25, the second half. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். But they would not listen to the voice of their father, for it was the will of the Lord to put them to death. ரெண்டாவது, தேவனை பற்றி அறிந்த மனிதர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, தங்கள் தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது அதை சரி செய்து கொள்ள மாட்டார்கள். A person who knew only about God, the second characteristic of such a man would be, they will not be ready to correct their life when their mistake is being pointed out. 16வது வசனத்தில் பழி செலுத்துவதற்கு முன்பாக வேலைக்காரன் சொல்லுகிறான், அந்த காரியங்களை சொல்லுகிறான், கறி எப்பவுமே எடுக்காதீங்கன்னு சொல்கிறான். பலி செலுத்தும் மனுஷன் சொல்கிறான், அதையும் வேலைக்காரங்க கேட்கல.
If you look verse number 16, a person who comes and brings the offering to the Lord and he makes an request saying that, hey, please do not take the fatty portion first, let it be first offered to the Lord and then you can take it, but the servants are not ready to obey that. அப்பாவும் கூப்பிட்டு சொல்றாரு, நான் இப்படிப்பட்ட பயங்கர அசுத்தமான காரியங்களை கேள்விப்படுறேனே, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. Now the father calls out their sons and he says, I'm able to listen such worthless things that being talked about you, and he said, do not commit sins against the Lord, yet they disobeyed. அங்க வாசிக்கிறோம், அவர்கள் சொல்லை கேளாமல் போனார்கள். We can read that they did not listen to the voice of the father. தேவனை பற்றி அறிந்த மனிதர்களுடைய அடையாளம் தங்கள் தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது அவர்கள் அதை சரி செய்து கொள்ள ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். A man who only knew about God will not be ready to make any changes to their life when somebody points out their mistakes unto them. அதை குறித்த மனஸ்தாபமோ அல்லது மனம் திரும்புதலோ அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. There will be no penance or repentance when people share their mistakes. இந்த காலவேளையிலே நம்முடைய ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். On this morning, can we take a moment to introspect our lifestyle? நம்முடைய தவறுகள் உணர்த்தப்படும் போது, When our mistakes are being told out, நாம் என்ன செய்கிறோம்? what am I doing about it? நம்மை சரி செய்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? Am I willing to make changes and turn to the right path? அல்லது நீங்க யார் என்னைய சொல்றதுக்குன்னு கேட்குறோமா? Or are we saying like, who are you and how dare are you to point that to me? கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன் என்று வசனம் சொல்லுகிறது. The Bible says a person who does not listen correction is like a man with an heart of animals. ஆங்கிலத்தில் he is a stupid என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அவனை மூடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12:1 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். We can read this in Proverbs chapter 12 verse 1. ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறவன் புத்திமான். But a man who accepts correction is a wise man. ஹல்லேலூயா. Hallelujah. என்னைய வந்து பாஸ்டர் புஷ்பராஜன் இல்லை, இங்கே இருக்கிற சண்டே கிளாஸ் பிள்ளைங்க என்னை என்னுடைய காரியத்தை சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உடையவனாக இருக்கணும். Not just the pastor Pushparaj to need to come to share my errors and make me to change. Even a Sunday class kid, if they come and point me my errors, I should be ready to accept that and change me. எங்களுடைய சபையிலே மலை பிரசங்கம் பிரசங்கித்தேன். In our church, I preached about the Sermon on Mount. 11th 10th படிக்கிற பிள்ளை வந்தாள். So a little girl who was studying 10th, she came over to me. மலை பிரசங்கம் யாருக்கு பண்ணீங்க அப்படின்னா, and she was asking me, to whom did you preach the Sermon on the Mount? யார் கவனிச்சா? Who listened that? நீங்க மட்டும் பேசிட்டு போனீங்க. You preached and you spoke and you left. அப்படியே சொன்னா. She said it in an explicit manner. இதே மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். I listened to this with a smiling face. அதோட நிப்பாட்டிட்டேன். And I stopped preaching that. அதுக்காக மறுபடி போய் அவளை வச்சே செய்தி கொடுக்கல. On the next Sunday, that little girl's conversation was not the key point in my sermon. பாஸ்டர்ஸ்க்கே உள்ள சோதனை. That's a temptation for the pastors. யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த வாரம் sermon. இங்கே அப்படி இருக்காது. ஆமென். When somebody says something, the next week's message will be directly unto them. இதெல்லாம் திருத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென். God helped to change all these things. அது என்னை யோசிக்க வைத்தது, என்னை திருத்திக் கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது. இப்பொழுதும் முன்பை விட அந்த பிள்ளையை நான் அதிகமாக நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளையை போல. Amen. So that conversation with the little girl helped me to realize what I'm doing and make me the right changes to my preaching. And even today, I love that girl more. In fact, I love her just as my little own daughter. அதனால் செய்தி முடிஞ்ச பிறகு நல்லா இருக்குன்னு சொல்லுகிற உரிமையை இப்பொழுதே எடுத்து விடுகிறேன் உங்கள் மூவருக்கும். அதனால் நான் கேட்குறதெல்லாம் கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. So I request all the pastors here to not just say that sermon was good, but I ask you to give me the corrections at the end of the sermon. தான் ஒரு செய்தி முடிந்ததும் நான் பிரதாப் தான், வேறு யாரும் இல்லை, பிரதாப் அவங்க ஃபேமிலியோட காரில் வந்துக்கிட்டு இருந்தோம்.
So once after a meeting, after I was preaching, I was coming back with Brother Pratap in his car. பிள்ளைகளும் சேர்ந்து வந்தாங்க. And his sons were also there in the car. நான் கேட்டேன், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. And I asked them, is there any corrections in the message? அவங்க எப்பவும் போல உங்களை பாரு அண்ணா 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 ஏதோ அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, ஆமாம், நான் வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி. ஆமாம், சரி, அப்படிலாம் இல்லை. But sometimes they'd make an exclamation that as if I came from the heaven and said, Anna, Anna. அப்படிலாம் கிடையாது, ஒரு கரெக்ஷனும் கிடையாதுன்ட்டு. And they said, no, there is no correction in that. வீட்டுக்குள்ள இறங்கி நான் போறேன், அவங்க என்னை விட்டு கிராஸ் பண்ணி போறாங்க. They dropped me at the home and I was about to enter and they were going to their home. உடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு. And I got a call immediately. அவங்களுடைய மூத்த மகன் ஃபோன் பண்ணான். His eldest son called me. அங்கிள், மாமா, ஒரு கரெக்ஷன் அப்படின்னு. One small correction. நீங்க தானே கேட்டீங்க, சொல்லு அப்படின்னு. You only asked me, right? So he called me and I said, yeah, please tell me. டேவிட் பாவம் செய்யும்போது தேவன் மாத்திரம்தான் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, தேவன் மாத்திரம்தான் பார்த்தாருன்னு சொன்னீங்கல்ல, அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் மாமா. என்ன அப்படின்னு, சாத்தானும் பார்த்துக்கிட்டு இருந்தான். So on that day when I was preaching, I had quoted that when David made their mistake, only God was looking, and he said, not just God, even Satan was looking that. God is the only audience. அதான் சொன்னேன். நான் சொல்லியிருந்தேன், தேவனே அதற்கு ஒரே பார்வையாளர் என்று. நான் அழகா என்னை கரெக்ட் பண்ணான். ஆண்டவர் தேவன் மாத்திரம் இல்லை, சாத்தானும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தான் மாமா அப்படின்னு. But the little boy corrected me beautifully, saying that not just God, the Satan was also an audience. அப்படி கரெக்ட் பண்ணால் ஏற்றுக்கொள்வோமா? Do we have an heart to accept such correction? முகஸ்துதிக்காக சொல்லலை, முகஸ்துதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. It is not to please any of you and I don't have the need to please you. சொல்லக்கூடாத ஒரு நபரை உதாரணமாக சொல்லி என் கூட பழகிற ஒருத்தரை நான் வார்ன் பண்ணேன். சத்தம் போட்டேங்கிறத விட அவரை எச்சரித்தேன். I warned out a person and called out the name the way that and instructed. In fact, I warned him not to be like that person. அன்போடு கூட சொன்னேன். I spoke with love. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய தவறுகளை சரி செய்ய கற்றுக்கொள்வோம். Let us learn to correct our mistakes. தேவனை பற்றி அறிந்தவர்கள் அவர்கள் தங்கள் தவறுகளை சரி செய்து கொள்ள மாட்டார்கள். A person who knew only about God will not be ready to correct his mistakes. இதில் நிறைய உண்டு, நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். I would like to share the next thing. மூன்றாவது, அவர்கள் தேவனை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். Third, there will be a group of people who try to use God. தேவனால் பயன்படுத்துவதை விட தேவனை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். Rather than being used by God, they will use God. இவங்க 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தில் இவங்க செய்த காரியம் உங்களுக்கு தெரியும். We can read about what they did in 1 Samuel chapter 4. ஜீவியத்திலே பரிசுத்தம் இல்லை. There was no holiness in their life. மனம் திரும்புதல் இல்லை. There is no repentance. ஆனால் பிரச்சனை என்று வந்தபோது, but when they faced a problem, மூப்பர்கள் சொன்னார்கள், உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு யுத்த களத்திற்கு வாருங்கள் என்று. The elders of the Israel, they said, bring out the ark of covenant into the battlefield. உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. And they took the ark and they went. நம்பிக்கை என்ன? உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னா வெற்றி கிடைச்சிரும் அப்படின்ட்டு. What was their confidence? They thought when the ark is brought out to the battle, they will get the victory. இல்ல, உடன்படிக்கை பெட்டி அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போதுதான் நமக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். Amen. No, it is not like that. It is not when the ark of covenant is brought, but it is when we obey the word of the Lord. That is when the Lord provides us the victory. So தேவனை பற்றி அறிந்தவர்களுடைய மூன்றாவது அடையாளம், தேவனை தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். So the third characteristic of a person who know about God will be that he will use God for his personal challenges and problems. பிரச்சனைகளுக்காக மாத்திரம் நான் தேவனை பயன்படுத்துகிறேனா அல்லது தேவன் வாழ்கிற வாழ்க்கை என்னிடத்தில் உண்டா? Do I use God only for the problems that I have in my life, or do I live a life that God has called me to be? ஸோ நான்காவது அடையாளம், முதல் காரியம், அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படாது. இரண்டாவது, தங்களுடைய தவறுகளை அவர்கள் சரி செய்து கொள்ள மாட்டார்கள். மூன்றாவது, தேவனை பயன்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். நான்காவது, அவருடைய வாழ்க்கையில் ரிச்சுவல்ஸ் இருக்கும், ஆனால் ரியாலிட்டி இருக்காது. So
the fourth thing that we are going to look, the first thing is they will not have a lifestyle of holiness. Second, they will not receive correction. Third, they will be using God for their personal problems alone. And the fourth thing is their life will be filled with rituals and there will be no reality. ரிச்சுவல்ஸ் வித்தவுட் ரியாலிட்டி, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். உண்மையற்ற சடங்காச்சாரங்களாக எல்லாமே காணப்படும். Rituals without reality is their life. ஏசாயா 1:3 அல்லது அந்த ஏசாயா அதிகாரத்தை முழுவதும் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். You can read the entire book of the first chapter of the entire book of Isaiah, especially Isaiah 1:3. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க, தெரியும். அங்க திரளான பலி இருந்தது, மிகுந்த காணிக்கை இருந்தது, மிகுந்த ஜபம் இருந்தது, பண்டிகை ஆசரிப்பு இருந்தது. ஆனால் அனைத்தும் ஆண்டவருடைய ஆத்மாவுக்கு அரோசிகமாக இருந்தது. If you read that passage entirely, you will really understand how the lifestyle of people were there on that day. They had giving offerings. They were giving many rituals. They were giving many vows unto the Lord. They were giving so many things. And they were even celebrating their festivals. But their heart were far away from God. தேவனை பற்றி அறிந்திருந்ததனால் இவ்வளவுத்தையும் செய்தார்கள். They knew about God and they were doing all these things. ஆண்டவர் அவர்களை குறித்து சொன்ன காரியம், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது. But what God said about them is, this people of Israel, they do not know, my people do not understand. என் வாழ்க்கையில் உண்மையா நான் தேவனை அறிஞ்சிருந்தேன்னா என் ஆராதனை உண்மையாக இருக்கும், என் காணிக்கை உணர்வு பூர்வமானதாக இருக்கும், என் ஜபம் ஆண்டவரோடு கொள்கிற உறவாக இருக்கும். If I am a man who really knew my God, if I'm living a life of knowing God, then my worship will be in truth and spirit. My offerings will be with faithfulness and my prayers will be pleasing my master. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் ஒருபோது நம்முடைய காரியங்களை இப்படி சொல்லிடவே கூடாது. நீ செய்கிறதெல்லாம் எனக்கு அரோசியமாக இருக்குது, என் ஆத்மாவுக்கு வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிடவே கூடாது. Let our life shall never be in a way that we receive these kind of words from the Lord, where the Lord says that I am totally, your life is an abomination to me. இன்றைக்கு இதெல்லாம் ஞாயிறு ஆராதனைலாம் சடங்காச்சாரமாக மாறிக்கிட்டு வர ஒரு பொல்லாத நாட்களில் வாழ்கிறோம். Today we live in an evil days where all these Sunday worship services are becoming rituals. தேவன் விரும்புகிற வண்ணமாய் செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். May the Lord give us the grace to do the way He has called to do it. கடைசியா தேவனை அறியாதவர்களுடைய நிலைமை அல்லது அவர்களுடைய 4 காரியம், சரியா? ஸோ தேவனை பற்றி அறிந்து தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறியாதவர்களுடைய நிலை இதுதான். So this is how these 4 characteristics will be how a person who knew about God. ஹல்லேலூயா. 4 காரியங்கள், 4 things. இதில் எதுலையாவது நம்முடைய ஜீவியம் காணப்படுமே ஆனால் இந்த காலை வேளையிலே நம்மை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். So among these 4 things, if our life falls in any of these characteristics, today let us go back to the Lord, introspect our life, and may God give us the grace to turn back. தேவனை பற்றி அறிந்து தேவனை அறியாதவர்களுடைய நிலைமை இது. This is the way of life of a people who knew about God and not knowing God. ஆனால் தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்த மனிதர்களினுடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? But what will be the characteristic of a person who personally knows God? யோபுவின் புத்தகம், Turn to the book of Job, 42வது அதிகாரம், chapter 42, 5வது வசனத்தை பாருங்கள். verse number 5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. I had heard of you by the hearing of the ear, but now my eye sees you. இதை நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்றால், இதுவரைக்கும் நான் நிறைய உம்மை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் இப்போ இன்னும் கூடுதலாக உம்மை அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. So the way I understood this is, till now, Lord, I've heard so many things about who you are, but right now I can see you in a better way. I understand you more. ஸோ தேவனை அறிந்து கொண்ட ஒரு மனிதனுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதுக்கு இதிலிருந்து 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். So I'd like to share 2 things from this passage about a person's life who know God. 2வது வசனம்,
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். Verse 2 says, I know that you can do all things and that no purpose of you can be thwarted. ஹல்லேலூயா. Hallelujah. So இது யாருடைய வார்த்தை? Who spoke these words? ரொம்ப அருமையான பதில். ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வார்த்தையா? Is it a word that came out from the mouth of a blessed person? தேவனை அறிந்தவனுடைய வார்த்தை. ஒரு ஆசீர்வாதங்கள் கூட அவன் திரும்ப பெறவில்லை. When he spoke this, he did not receive any of their blessings. எந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறாரு? What is his life right now? கையும் கால்கள் முழு சரீரமும் நாற்றம் எடுக்கிற புண்களால் நிறைந்து, his hands and his legs, his entire body is filled with boils that brought forth bad odor. அந்த புண்களிலிருந்து புழுக்கள் வருகிற நிலைமை. And we can see that the worms are coming out from such boils in his body. தாங்க முடியாத நிலைமை. It's unimaginable situation. தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒரே நாளில் இழந்து போன நிலைமை. He lost all the possessions on a single day. எல்லாவற்றிற்கு மேலாக தன்னுடைய 10 குழந்தைகளையும் இழந்த நிலைமை. On top of all this, he lost all the 10 children of his. இதற்கு எல்லாம் மேலாக தங்களுடைய நாவு என்கிற அம்பினால், வார்த்தைகள் என்னும் அம்பினால் அவனை துளைத்தெடுத்த நண்பர்கள் சூழ்ந்து நிற்கிற சூழ்நிலை. On above this, he had been pierced by the words of mouth, just like an arrow pierces. ஒரு சின்ன காரியம் கூட அவனுடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படாத நிலைமையில, during a time when none of the things have been rejuvenated in his life, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோபு சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் என் வாழ்க்கையில் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம எப்போ சொல்லுவோம்? வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லுவோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. கல்யாணம் கட்டி முடிச்சதுன்னு சொல்லுவோம். ஆனால் யோபு எப்போ சொல்கிறாரு? ஒரு சிங்கிள் காரியம் கூட ரெஸ்டோர் ஆகலை. When Job makes this statement, you can see his life. In his entire life, he is not having anything that he can claim as good. And at that phase of life, Job says, I know that you can do all things and that no purpose of yours can be thwarted. We also quote this verse many times. We claim this verse. We speak about it. But when do we speak it? We speak it when we receive a blessing. When we build out a home and when we are having that housewarming ceremony, we say that, Lord, that you can do all things and no purpose can be thwarted. When we make a marriage and the marriage process gets completed successfully, we say, Lord, your purpose cannot be thwarted. But when Job made this statement, there is not even an iota of good in his life. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி யோபு என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா? நான் ஒரு நீதிமான், என் வாழ்க்கையில் தேவன் இதெல்லாம் செய்கிறதற்கு ரைட் இல்லை. நீங்கள் வாசிச்சு பாருங்க தெரியும். So when Job says, I know that you can do all things, what does that mean? If you go and read the previous chapters of Job, you can understand that Job was making a statement saying that, God, I am a righteous man. Whatever things that has happened to me is not right. I do not deserve it. ஆனால் இப்போ தேவனை கூடுதலாய் அறிந்து கொண்ட போது அவனுக்கு கிடைத்தது பதில் அல்ல, அவனுடைய வாழ்க்கையில் உண்டானது ஒரு பெரிய அர்ப்பணம். Amen. But right now, when he really understood who God is, what he can do all things, his life, the thing, once he understood this, it was not a change in his life, but it was a change of dedication of his life. ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவனை அறிந்ததின் மூலம் உண்டான அர்ப்பணத்தின் வார்த்தைகள் இவைகள். This is not a word came out from a life of blessing, but this came out from the life of a man who understood and know God. ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது எதற்கும் தடையில்லை ஆண்டவரே. Lord, you can do all things and there is
no purpose of yours can be thwarted in my என் life. வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ எதை செய்வதற்கும் உமக்கு உரிமை இருக்கிறது ஆண்டவரே. Amen. Whether it is good or bad, Lord, you have all the right to do it in my life. எப்போது இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு வந்தது? When we are going to have this dedication, என் கண்களால் உம்மை கண்டேன். when I see you with my eyes. இதுவரைக்கும் கேட்டது கொஞ்சம், ஆனா இப்போ உங்களை கூடுதலா அறிந்து கொண்ட போது. Till now I have heard you and it was little, but now I know you more. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு பெருகணும்னா எப்போ பெருகும் அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவில் வளர வளரதான் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகுகிறதா இருக்கும். To have a dedicated life unto the Lord, to have a life of dedication to the Lord, it is only possible when we keep on growing in the knowledge of God and we keep on growing Him, knowing Him personally. It is possible only when I know God. தேவனுடைய சமூகத்தில் கடைசியா இப்படி நமக்குள்ள உண்டான அர்ப்பணிப்பு என்ன? When was the last time I had such a kind of dedication? When I came in the presence of the Lord. ரெண்டாவது, The second thing is, 6வது வசனத்தை பாருங்க. let us read verse 6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். Therefore I despise myself and repent in dust and ashes. I despise, I abhor myself. நான் என்னை அருவருத்து, I repent. மனஸ்தாபப்படுகிறேன். நான் மனஸ்தாபப்படுகிறேன் அல்லது மனம் திரும்புகிறேன். I repent myself. தன்னை அருவருப்பது யார்? மனம் திரும்புவது யார்? Who is a man who will despise himself? Who is a man who will repent himself? பாவம் செய்த மனிதனா? Is it a man who commits sin? தேவனால் சாத்தானிடம் அல்லது தேவனால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலை பார்க்கிறோம். We read about the repentance of a man who got a testimony from the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஸோ தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய we will become zero in our own eyes. When we grow in our knowledge of God in the way He has to be grown, நம்முடைய சொந்த கண்களுக்கு முன்பாக நம்முடைய சுயம் குறைந்து கொண்டே அது ஜீரோவாக மாறி இருக்கணுங்க. நான் என்னை அருவருத்து, I despise myself. அது வரைக்கும் யோபு என்ன அவரை குறித்து கொஞ்சம் மேன்மை இருந்திருக்கு உள்ள. So we can understand that till that time there has been something in his heart that he thought that he is something to be boasted of. எப்போ கடைசியா தேவ சமூகத்தில் நம்மை நாம் அருவருக்க பழகினோம்? When was the last time that I learned to despise myself in His presence? எப்பொழுது தேவ சமூகத்திலே எப்படிப்பட்ட மனஸ்தாபங்கள் நமக்குள்ளே உண்டானது? When did I have such kind of repentance when I come to His presence? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். Can we think about it? யோபு மனஸ்தாபப்படுகிறார், அருவருக்கிறார். Job despised and repented. தேவனை அறிகிற அறிவிலே வளர வளர இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி கொண்டே இருக்கும். When I grow in a lifestyle of knowing God, these kinds of experiences will be there in my life. தேவனை பற்றி அறிந்தவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படாது. A man who knew about God will not have a holy life. தேவனை அறிந்தவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் பெருகி கொண்டே இருக்கும். But a man who knew God, his holiness will be growing. தேவனை பற்றி அறிந்தவர்களுடைய வாழ்க்கையிலே தவறுகள் சுட்டி காட்டப்பட்டாலும் மனஸ்தாபமும் இருக்காது, மனம் திரும்புதலும் இருக்காது. A man who knew about God, even when his errors are pointed out, he will not have remorse nor repent about it. தேவனை அறிந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படவில்லை என்றாலும் அவன் மனம் திரும்புகிறவனாய் மனஸ்தாபப்படுகிறவனாய் இருப்பான். But when a person who knew God personally, when his error is being pointed out, he will have a heart to despise and repent. எந்த வரிசையில் நாம இருக்கிறோம்? On which category do I belong to? ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? Can we all rise up to our feet in the presence of the Lord? உண்மையாகவே நான் தேவனை பற்றி அறிந்த ஒரு நிலைமையில் இருக்கிறேனா அல்லது
தேவனை அறிந்த ஒரு மனிதனாக இருக்கிறேனா? On what category do I belong to? Am I a person who knew about God, or do I a man who knew my God? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? Can we all have an introspection about our life in His presence? எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். Let all our eyes be closed. தேவனுடைய சமூகத்திலே நேர்மையாய் நிற்போம். Let us stand truthfully in His presence. உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, give us the spirit of wisdom and revelation to understand, grow in the knowledge of God. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா? Can we all dedicate ourselves in His presence? உம்மை பற்றி அறிந்த ஒரு கூட்டத்தில் நான் நின்று விடக்கூடாது ஆண்டவரே. Lord, let me not belong to the category who just knew about you. உம்மை அறிந்தவன் என்கிற அந்த வட்டத்திற்குள் என்னை கொண்டு வந்து விடும் ஆண்டவரே. God, give me the title of knowing God and make me a part of that group, O Master. அதன் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் பெருகட்டும் ஆண்டவரே. Lord, this kind of blessing, let it grow in my life. அர்ப்பணிப்பு பெருகட்டும். Let my dedication grow. என் வாழ்க்கையில் மனம் திரும்புதலின் ஜீவியம் உண்டாகட்டும். Let my lifestyle of repentance be growing upon me. பாவம் செய்ததினால் அல்ல, Not because of doing sin, உம்மை அறிந்து கொண்டதினால், but because of knowing you, Lord. உம்முடைய வெளிச்சத்திலே என்னுடைய ஜீவியத்தின் அழுக்கை கண்டதினால் வருகிற மனஸ்தாபங்கள். When I look at the filthiness of my life in the light of your holy presence, O Lord. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. God, grant me such kind of a grace.